ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் நல்ல சூப்பர் டேஸ்டான ஈஸியாக செஞ்செடுக்கலாம்னா ஒரு எக் பிரியாணியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரைஸை செஞ்செடுத்துருந்தா இது சும்மா கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்காக லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக செஞ்செடுக்கலாம்னு ஒரு ரெசிபி தான் இது. பாருங்க, ஒரு அரிசி இன்னொரு அரிசியில் ஒட்டி பிடிக்காமல் தனித்தனியாக வந்துடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம குக்கரில் ஒன்றும் செய்யாமல் இதே கடாயில் வச்சு தான் இந்த ரைஸை தயார் பண்ண போகிறது. எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நெய்யில் செஞ்செடுக்கும் போது தான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல சூடாகட்டும். இப்போ நெய் எல்லாம் நல்ல மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியது போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணிக்கு. இப்போ இதே மாதிரி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியது நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. ஆனால் 2ம் கட் பண்ணி செப்பரேட் பண்ணலை, இப்படியே தான் போட்டிருக்கு. இனி இதுவும் சேர்த்து நல்லா வணக்கியதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு தக்காளி இதுதான் இதிலேக்கு சேர்க்கிறது. இது போதும். இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடைஞ்சு வரணும். அந்த அளவில் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்திருக்கு. அதையும் சேர்த்தி நல்லா வணக்கி எடுக்கணும். இதிலேக்கு உப்பு நான் இப்போது சேர்க்கறதில்ல. உப்பு சேர்க்காம தான் இந்த மாதிரி வணக்கி எடுத்துகிட்டே இருக்குது. தக்காளி நல்லா வணங்கியதுக்கப்புறமா நல்லா உடைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கரண்டி வச்சு இதே மாதிரி உடைச்சி எடுத்தால் கூட போதும். அதுக்கப்புறமா இதிலேக்கு கொஞ்சமாக புதினா தலை சேர்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதே மாதிரி ஒரு பிடி கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம வேறையும் கொத்தமல்லி தலை இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வணக்கி எடுக்கும்போதும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. போதும். நம்ம தயிர் கொஞ்சம் அதிகமாக முட்டை பிரியாணியில் சேர்க்கும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான மசாலைகள் நமக்கு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது பிரியாணிக்காக தனியாக நான் செஞ்சு வச்சுருந்தா கரம் மசாலா தூள் தான். இது உங்களுக்காக ஒரு நாளைக்கு இதனோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்கள் கையில் இந்த கரம் மசாலா தூள் இல்லைன்னா கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா தூளில் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்திருந்தால் போதும். நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த 2 முட்டை இதே மாதிரி கத்தி வச்சு வரைஞ்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். முட்டை நல்லா வணங்கி வரும்போது பாருங்கள், இதே கிளாஸில் 2 கிளாஸு தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா கொதிக்க வச்செடுக்கலாம். இதே கிளாஸில் தான் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறது. பஸ்மதி அரிசியில் தான் இந்த முட்டை பிரியாணி நம்ம செய்ய போகிறது. இந்த கிளாஸில் 1 கிளாஸு அரிசி நல்லா கழுகியதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் மாற்றி கரெக்டாக எடுத்திருக்கு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ரைஸு தான் நம்ம பிரியாணிக்காக எடுக்க போகிறது. இப்போ நல்லா கொதிச்சு வந்த தண்ணியிலேக்கு நம்ம இந்த அரிசி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இந்த கிரேவி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நெய்யில் தான் நம்ம இது செஞ்செடுக்கிறது, அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் பசுமதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வச்செடுக்கணும். இப்போ தான் நம்ம இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கிறது. உப்பும் சேர்த்தி இது நமக்கு நல்லா வேக வச்செடுக்கலாம். ஹை ஃப்ளேமிலோ மீடியம் ஃப்ளேமிலோ ஒன்றும் ஸ்டவ் வரக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது கரெக்டு பாகத்தில் வெந்து வரும். லோ ஃப்ளேமில் நின்று தான் இது நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இடையில் மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு மூடி வச்சு வேக வச்செடுக்கலாம். இப்போ இடையிலே கலர் விட்டதுக்கப்புறமா நான் மூடி வச்சு வேக வச்சு எடுத்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி எல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நம்ம ரைஸ் எல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் விட்டு எடுக்கலாம். ஆனால் முட்டை உடையாமல் பார்க்கணும். அதே மாதிரி வெந்து வந்தால் நம்ம அரிசியும் உடைஞ்சு போகாமல் பார்க்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதிலேக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக புதினா தலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு
டீஸ்பூன் நெய் கூட இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி கரெக்டாக பாகத்தில் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம பிரியாணி கரெக்டாக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டான முட்டை பிரியாணி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.